வணக்கம். இன்றைய குறள் பொருள் தீர்ந்த பொச்சாந்து சொல்லார் மருள் மாசறு காட்சியவர். அதாவது இதுக்கு வள்ளுவர் எழுதின கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனமயக்கம் நீங்கிய குற்றமற்ற அறிவை உடையவர்கள் பயனில்லாத சொற்களை மறந்தும் கூட ஒரு காலத்திலும் சொல்ல மாட்டார்கள் அப்படின்றது தான் இந்த குறளுடைய கருத்து. இதுக்கு நான் எழுதின கதை. ஒரு சாமியார் ஒருத்தர் ஒரு ஊருக்கு வந்திருக்கிறார். அவரை பார்க்க அந்த ஊரில் பல பேர் வந்திருந்தனர். பலர் ஏதாவது பொருளை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்து ஆசி பெற்று சென்றனர். இதில் ரஞ்சித்துன்னு ஒருத்தவன். அவன் ஒரு மாட்டு மதத்தை சார்ந்தவன். அவன் தன் பையில் யாருக்கும் தெரியாமல் மாட்டு சாணத்தை பார்சல் செய்து சாமியாரிடம் கொடுத்தான். சாமியாரும் அதை பெற்றுக்கொண்டார். அவருக்கு ஞான திருஷ்டியால் அதில் என்ன உள்ளது என்று தெரிந்து கொண்டார். ரஞ்சித் சாமியாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி விட்டு வீட்டிற்கு போனால் வீடே சாணியாக இருந்தது. ரஞ்சித்துக்கு ஒரே அதிர்ச்சி. தான் சாமியாரை ஏமாற்ற நினைத்தோம், சாமியார் என்னை தண்டித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறோம். பிறகு மீண்டும் போய் ரஞ்சித் என்ன பண்ணுறான், சாமியாரை போய் பார்க்க போகிறான். நீ சாணியை வீட்டில் பார்த்தாய் என்கிறாய், சாணியை வைத்து நீ என்ன செய்தாய்? நீ செய்த தவறால் உன் கண்களுக்கு எல்லாமே சாணியாகத்தான் தெரியும். அதனால் இனி அவ்வாறு செய்யாது என்று அவனை வாழ்த்தி அனுப்பினார். அதாவது இந்த குறளுக்கும் இந்த கதைக்கு என்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, மனமயக்கம் நீங்கிய குற்றமற்ற அறிவை உடையவர்கள் பயனில்லாத சொற்களை மறந்தும் ஒரு காலத்தில் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சில பேர் பேசுவாங்க, வளவலன்னு காலேருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களால என்ன பிரயோஜனம் எதுவுமே தெரியல, எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க பாட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த சாமியார் ஒரே வார்த்தை தான் பேசுகிறார். அது கடைசியில் எங்கே போய் முடியுது? வீடு ஃபுல்லாக சாணியாக இருக்குது. அவன் சாணியை சாணியை மறைச்சி அவர் கொடுக்குறான். அவர் அதை ஏற்றுக்கின்னு ஆனால் அவன் வீட்டில் போய் பார்த்தா எங்கே பார்த்தாலும் சாணியாக இருக்குது. அப்போ திரும்பி என்னங்க சாமி இந்த மாதிரி சாணியாக இருக்குதுன்னு சாணி எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் நாம் ஒரு தவறு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்னமும் அதை பற்றி நினைவுகளே என்ன ஆகிடும்னா, ஏதோ வீடு ஃபுல்லாக சாணியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஆனால் சில பேர் சாமியாருங்க சொல்கிறது, சாமியாருக்கு நம்ம துன்பம் பண்ணோம்னா அந்த எஃபெக்டிவ் கூட நம்மளுக்கு வரும், அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொல்கிறது உடைய அர்த்தம் என்ன நம்மளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறதுடைய அர்த்தத்தால் சாமியாருங்க சில நல்ல சாமியாருங்க, எல்லா சாமியார் நான் சொல்ல, நல்ல சாமியாருங்க, நல்ல சாமியாருங்க மட்டும் கிடையாது, அறிவாளிங்க, மனமயக்கம் இல்லாத தெளிந்த அறிவுடையவர்கள் எப்பொழுதும் பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டார்கள் அப்படின்றதுக்கு தான் இந்த கதையை சொன்னேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி, வணக்கம். நாளை வேறொரு இல்லை இன்னும் முடியல, அடுத்த ஒரு குறளில் இருக்குது. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.